இன்றைக்கி சண்டே சமையல் முடிஞ்சிருச்சுங்க. சிம்பிளான சமையல் தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்கு 15 நாள் கழித்து இன்றைக்கி தாங்க வந்திருக்கேன். இத்தனை நாள் இப்போ உடம்பு சரியில்லாமல் பொண்ணு வீட்டில் இருந்தேன்னா அங்கே 2 நாள் சமைச்சேன். இன்றைக்கி இங்கே வந்து சமைச்சிருக்கேங்க. ஒயிட் ரைஸ் வச்சிட்டேன். வாசல்லையே பண்ணா மீன் வந்ததுங்க. அந்த மீன் அவங்களையே க்ளீன் பண்ண தர சொல்லி க்ளீன் பண்ணி வாங்கி அப்படியே ஒரு குழம்பு மட்டும் வச்சிட்டேங்க. மாங்காவை போட்டு குழம்பு வச்சிட்டேன். ஃப்ரை பண்ண எடுத்து வைக்கல. ஃப்ரை பண்ணாலும் ஆயிலாக இருக்கும். மறுபடியும் வயிற்று வலி வந்துடுச்சுன்னு வச்சுங்க, தாங்க முடியாது. அதனால் வெறும் குழம்பும் மாங்காவும் போட்டு குழம்பு வச்சிட்டேங்க. அவ்வளோதான். மீன் குழம்போடு இன்றைக்கி நிறுத்திட்டேன். ஒரு சின்ன தக்காளி போட்டு ரசம் வச்சுருக்கேங்க. ரசம் கமகமன்னு சூப்பராக வாசனையாக இருக்குது திறந்த உடனேயே. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு சமையல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரசம் எப்படி வைப்பீங்க, மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் செடி பாருங்களேன் எப்படி காஞ்சி போச்சு பாருங்களேன். தண்ணி ஊற்றலைங்க 15 டேஸாக. அதனால் எல்லா செடியுமே காஞ்சி போய் தான் இருக்குது. நான் இந்த பாவக்காய் செடியை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய காய் இருந்ததுங்க, எல்லாமே பழுத்து காய்ச்சி போச்சு. ஃப்ரிட்ஜில் வச்ச பொருளுங்களும் அப்படியே வீணாக போச்சுங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.